ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ டெய்லரிங் சேனல். நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் அதாவது ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கு இல்லையா, அந்த இலவச தையல் பயிற்சியில் நம்ம ஆல்ரெடி பிகினருக்காக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கட்டிங் எப்படி போடணுங்கிற போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க, புதுசாக இப்போ நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறவங்க போய் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் புதுசாகவே ப்ளவுஸ் கட்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம கட்டிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ கட்டிங் நம்ம முடிச்சாச்சு. இப்போ கட்டிங் நம்ம லைவ் கிளாஸ்லையும் பார்த்தோம், வீடியோஸ்லையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிகினருக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பிரித்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பேக் பார்ட்டோடைய ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேக் பார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நார்மல் ப்ளவுஸுக்கு டாட் பிடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சென்டர் டாட் பிடிச்சு, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸு உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த பீசஸ் எல்லாம் நம்ம பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம நெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் புதுசாக ப்ளவுஸ் இப்போ தான் நீங்கள் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம். மார்க் பண்ணாமல் இருக்குது பார்த்தியா, உள் பக்கம் இதுதான். நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸில் நமக்கு நம்ம வெறும் ப்ளவுஸ் பிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ அது லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ண மாட்டோம். ஸோ பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைனிங் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ளவுஸே நல்லா கிளாத் நல்லா காட்டனாக எடுத்துகிட்டு நார்மல் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லைனிங் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பெரியவங்க அப்படிங்கிறனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸே நீங்கள் ரொம்ப நார்மல் ஏஜ், மீடியம் ஏஜ் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 30 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உள்ள லைனிங் கொடுத்தே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம். இது பார்த்திங்கன்னா ராங் சைட். இப்போ ராங் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை மடிச்சு அடிக்கணும். மேட்சிங்கான நூலெல்லாம் மாட்டிக்கோங்க. அடியில் பாபின் கிட்ட கேஸில் பாபின்லேயும் மேலே இந்த த்ரெட்டும் மேட்சிங்காக இந்த சேம் நம்ம ப்ளவுஸ் எந்த கலர் இருக்கிறோமோ அந்த கலரில் மாட்டிட்டு எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆயிலெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே முன்னாடியே நல்லா விட்டு மிஷின் எல்லாம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணும். ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பேக் பார்ட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கீழே மடிச்சடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு. அதை இந்த மாதிரி மடிச்சடிக்கணும். ஸோ இதை இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத் பத்தாதனால நான் அப்படியே மடிச்சிருச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தடவை மடித்து 2 மடி மடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு மேலே தையல் சாப் ஸ்டிச் போட்டுட்டு கூட நீங்கள் இன்னொரு மடி மடிச்சடிச்சிக்கலாம். நான் அப்படியே ஒரே மடியாக மடிச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நல்லா டான் தையலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டு மடிச்சடிச்சுக்கோங்க. இப்போ ராங் சைட் பக்கமாக தான் கீழே மடிச்சடிக்கிறோம். கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிற லைனில் மடிச்சடிக்கணும். கட் பண்ணி எடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா இப்படி கீழே மடிச்சடிச்சாச்சு பேக் பார்ட்டை. அரேஞ்ச் அடிக்க நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது அப்படியே ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அடி மடிச்சாச்சு. உள் பக்கமாக நம்ம ராங் சைட் பக்கமாக மடிச்சடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒரு தையல் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பார்ட்டை நம்ம நீட் ஃபினிஷிங்கில் மடிச்சடிச்சாச்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம் பேக் பார்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டு கிட்ட நம்ம சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கிறக்காக இந்த டாட்டில் சென்டர் டாட்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணதை இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ரெண்டு சைடு நமக்கு அந்த மார்க்கிங் தெரியும். நான் அது மேலேயே ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கட்டிங் வீடியோலேயே எப்படி டாட்டுக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் கிளாத் சுருங்காமல் இருக்கிறக்காக ஒரு டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டரில் கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். வந்து நம்ம ஆல்ரெடி சென்டரில் மார்க் பண்ணிக்கிற லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் நமக்கு சுருங்காது. இப்போ ரெண்டாக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டருடைய இந்த மிட் பாயிண்டில் இப்படி மடக்குனிங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கிங் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நல்லா டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக முடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த ஷார்ப்பாக நம்ம எங்கே முடிச்சோமோ அந்த இடத்துல வந்து நல்லா டான் தையல் போட்டுட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதையே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ராங் சைட் பக்கம் தான் நம்ம போடணும். இப்போ நல்லா வந்து இந்த போட்டிருக்கிற ஸ்டிச்சிங் வந்து இடுப்பு பக்கம், அதாவது நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இடுப்பு பகுதி பாடி சைடு போகும் இல்லையா உள் பக்கம், அங்கே இருக்கிற மாதிரி இந்த டாட்டை வந்து நம்ம 1/2 இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டதை திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. நல்லா விரல வச்சுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு சைடு போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு போட்டுக்கலாம். ஸோ இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறத இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு நல்லா டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரிவர்ஸில் ஸ்ட்ராங் தையலாக போட்டுட்டு இப்படி வரையில் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இடுப்பு பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்படி நல்லா கீறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி பேக் பார்ட்டும் ஸ்லீவும் பார்த்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும் இல்லையா, 2 ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண சைடு வந்து நல்ல பக்கம், ஒரு ஸ்லீவுக்கு ஒரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண பக்கம் நல்ல பக்கம், உள்வளைவு வந்து கீழே இருக்குது, ஃப்ரண்ட் சைடு வந்து கீழே இருக்குது. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இன்னொரு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா உள்வளைவு நமக்கு கீழே இருக்குது. ஒரு ஸ்லீவில் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கீழே இருக்குது, பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து பின்பக்கமாக நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இது முன்பக்கம் அந்த உள்வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆம்கோல் டெப்த்து, இது வந்து உள்வளைவு சைடு அட்டாச் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். வைக்கிறப்பவே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீவில் உள்வளைவு பகுதி கீழே வர மாதிரியும் இன்னொரு ஸ்லீவில் மேலே வர மாதிரியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல பக்கம், நம்ம மார்க் பண்ண சைடு தான் நமக்கு நல்ல பக்கம். இப்போ வந்து கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் நம்ம மடிச்சடிக்கணும் ஸ்லீவை. நீங்கள் ஹேண்டில் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் கூட இதை பண்ணிக்கலாம். நான் வந்து மடிச்சடிச்சிட போகிறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள் பக்கமாக தான் இதை மடிச்சடிக்கணும். நம்ம அரை இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். ஸோ மடிக்கிறப்ப கரெக்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த லைன் மடிக்கணும், இந்த லைன் மேலேயே மடிக்கணும். உள் பக்கமாக மடிச்சிருச்சாச்சு. இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கார்னர்லேயே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லீவை பார்த்திங்கன்னா நான் மடிச்சிருச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்லீவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்மளுக்கு நல்ல பக்கம், இது வந்து நல்ல பக்கம். இப்போ நம்ம கெட்ட பக்கம் எடுத்து தான் மடிச்சிருக்கணும். இப்போ மேல் பக்கமாக இன்னொரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஸ்லீவ் வந்து மடிச்சடிச்சாச்சு. உள் பக்கமாக மேல் பக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி. நம்ம அதை தான் அட்டாச் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேக் பார்ட்டு வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத, பேக் பார்ட்டுடைய எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா உள்ள டாட் பிடிக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்லீவுக்கு 2 ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு கார்னரில். அவ்வளோதான். நார்மல் ப்ளவுஸ் வந்து 2 பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் எல்லாமே ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பெய்டு கிளாஸஸும் நல்லா ப்ரீஃபாக வந்து இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்தோம். பட் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணணும், ப்ராப்பராக வந்து கால்குலேஷன் மெத்தடு, பாடி மெஷர்மெண்ட்டில் எப்படி பாடியில் அளவு எடுக்கணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணும், பேட்டர்ன் கட் பண்ணணுங்கிற ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.